வணக்கம். செய்திச் சுருக்கம். பொது சிவில் சட்ட மசோதா முந்திக் கொண்டது உத்தராகண்ட். திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு, பரம்பரை, வாரிசு உள்ளிட்ட தனிப்பட்ட சிவில் விஷயங்களுக்கு மதங்களுக்கு ஏற்ப தனித்தனி சட்டங்கள் உள்ளன. இந்த தனித்தனி சட்டங்களை ஒழித்துவிட்டு ஒரே மாதிரியான சிவில் சட்டங்களை உள்ளடக்கியதுதான் பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இச்சூழலில் முதல் மாநிலமாக பாஜக ஆளும் உத்தராகண்ட் சட்டசபையில் பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. முதல்வர் புஷ்கர் சிங் தாமி மசோதாவை தாக்கல் செய்தார். ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் மேசைகளை தட்டி ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம் கோஷங்களை எழுப்பி ஆதரவை வெளிப்படுத்தினர். समान नागरिक संहिता उत्तराखंड विधेयक 2024 को प्रस्तावित करने हेतु सदन की अनुज्ञा चाहता हूँ। இரண்டாயிரத்து 22 உத்தராகண்ட் சட்டமன்ற தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தலைமையிலான பாஜக ஆட்சி நிறைவேற்றியுள்ளது. 740 பக்கங்கள், 4 பகுதிகளை கொண்ட பொது சிவில் சட்ட வரைவை ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையிலான குழு உருவாக்கியுள்ளது. பலதார திருமணங்களுக்கு தடை, மகன் மகளுக்கு சமமான சொத்துரிமை, பெற்ற குழந்தை தத்தெடுத்த குழந்தைக்கு சமமான சொத்துரிமை, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்களுக்கு கடுமையான விதிமுறைகள், இந்த உறவு முறையை அரசிடம் பதிவு செய்வது கட்டாயம் போன்ற பல்வேறு அம்சங்கள் பொது சிவில் சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. கூட்டணியை இறுதி செய்ய நட்டா தமிழகம் வருகை. லோக்சபா தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை தொடங்கியுள்ளது. அதிமுக கூட்டணி அமைக்க மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. பாமக, தேமுதிக, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் மற்றும் சில சிறிய கட்சிகளுடன் இணைந்து 3வது அணியை உருவாக்குவதில் பாரதிய ஜனதா முனைப்பு காட்டி வருகிறது. இதற்கிடையே கூட்டணியை இறுதி செய்ய பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டா பிப்ரவரி 11ஆம் தேதி தமிழகம் வருகிறார். அவர் செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் உள்ள தனியார் பல்கலை ஆடிட்டோரியத்தில் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். தேர்தல் பணிகள் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதே சமயம் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலையின் எண்மண் எண் மக்கள் யாத்திரை பிப்ரவரி 25ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. அப்போது நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். அதற்குள்ளாக கூட்டணி கட்சிகளை இறுதி செய்து பொதுக்கூட்ட மேடையில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் அமர வைக்க பாரதிய ஜனதா தலைமை முடிவு செய்துள்ளது. இதற்கிடையே அவசர அழைப்பு காரணமாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை, துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய தலைவர்கள் இன்று டெல்லி செல்கின்றனர். கூட்டணி தொடர்பாக உயர்மட்ட தலைவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன. வாயை கொடுத்து வம்பில் மாட்டிய திமுக எம்பி TR பாலு. லோக்சபாவில் நேற்று கேள்வி நேரத்தின் போது பேசிய நீலகிரி தொகுதி திமுக எம்பி ராசா, உள்துறை அமைச்சர் அளித்த வாக்குறுதியின்படி தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண நிதி எப்போது வழங்கப்படும்? குஜராத் போன்ற பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு நிகரான நிவாரணத் தொகை தமிழகத்துக்கும் கிடைக்குமா என கேள்வி எழுப்பினார். அவரை தொடர்ந்து பேசிய திமுக எம்பி பாலு, தமிழக வானிலை ஆய்வு மையங்களில் உள்ள கருவிகள் சமீபத்திய தொழில்நுட்பங்களுடன் கூடிய நவீன கருவிகளாக இல்லை. இதனால் முன்கூட்டியே எச்சரிக்க முடியாமல் போனதால்தான் ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டனர் என்றார். அப்போது சபையில் இருந்த மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் முருகன் குறுக்கிட்டு, வானிலை மையம் போதிய எச்சரிக்கைகளை செய்தும் கூட தமிழக அரசு உரிய முறையில் முன்னெச்சரிக்கை பணிகளை செய்யவில்லை என்றார். இதனால் ஆவேசமடைந்த பாலு, என்ன பேசுகிறீர்கள்? நான் பேசும்போது ஏன் குறுக்கிடுகிறீர்கள்? இதுகுறித்து பேச உங்களுக்கு உரிமை இல்லை. என்ன நினைத்து கொண்டு என் பேச்சில் குறுக்கிடுகிறீர்கள்? இந்த சபையில் எம்பியாக இருக்கக்கூட தகுதியற்றவர், அமைச்சராக இருக்கவும் தகுதியற்றவர், அமருங்கள் என்றார். இதை கேட்ட பாஜக எம்பிக்கள் கோபமடைந்தனர். பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, அமைச்சர் பொறுப்பில் இருப்பவரை பார்த்து அமைச்சராக இருக்க தகுதியற்றவர் என கூறிய பாலு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஊழலில் திளைத்த நீங்கள்தான் தகுதியற்றவர் என்றார். பார்லிமெண்ட் விவகாரத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பேசுகையில், முருகன் எங்கள் அமைச்சர், அவரை எப்படி நீங்கள் தரக்குறைவாக பேசலாம்? பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்றால் உங்களுக்கு இளக்காரமாக போய்விட்டதா?
மூத்த அமைச்சராக பணியாற்றிய உங்கள் பேச்சு மிகவும் தவறானது, மன்னிப்பு கேளுங்கள் என்றார். இதனால் ஆவேசமடைந்த திமுக எம்பிக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று பாஜக மூத்த அமைச்சர்களும் எம்பிக்களும் அழுத்தம் கொடுத்தனர். பாலு முருகனை பற்றிய பேசிய வார்த்தையை சபை குறிப்பில் இருந்து நீக்குவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். திமுக எம்பிக்கள் சத்தமில்லாமல் சபையை விட்டு வெளியேறினர். இந்த விவகாரம் குறித்து பேட்டியளித்த டி.ஆர். பாலு, துறைக்கு சம்பந்தமே இல்லாத முருகன் குறுக்கிட்டு மாநில பேரிடர் நிவாரண நிதி இருக்கிறதே என்ற ரீதியில் பேசினார். நாங்கள் கேட்பது வேறு, அவர் கூறுவது வேறு. இதன் மூலம் தமிழகத்துக்கு அவர் துரோகம் இழைக்கிறார். அதனால்தான் அவரை அன்ஃபிட் என்றேன். உடனே தலித் அமைச்சரை அன்ஃபிட் என கூறியதாக திரித்து பரப்பக்கூடாது. அப்படி பார்த்தால் எங்கள் எம்பி ராஜாவும் தலித் தானே என விளக்கமளித்தார். ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் அமைச்சராக இருப்பதை திமுகவால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எனவேதான் என்னையும் நான் சார்ந்த பட்டியல் இனத்தையும் அவதூறு செய்யும் வகையில் பேசுவதாக மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் கூறினார். திமுக மூத்த உறுப்பினர் டி.ஆர். பாலு, மத்திய அமைச்சர் முருகனை அவதூறாக பேசியது கண்டிக்கத்தக்கது என பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். இளம் வயதில் சுறுசுறுப்பான அமைச்சராக பணியாற்றும் தமிழர் மீது திமுகவுக்கு வெறுப்பு ஏன், வன்மம் ஏன்? ஒரு தமிழன் அமைச்சராக இருப்பதாலா அல்லது நீதி கட்சியின் கொள்கை வழி நடப்பதாக மார்தட்டிக் கொள்ளும் திமுகவின் பட்டியலின வெறுப்பினாலா? டி.ஆர். பாலுவும் திமுகவும் தமிழர்களிடத்திலும் பட்டியலின சமுதாய மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எல். முருகனை அவமதித்த பாலுவுக்கு கருப்பு கொடி காட்டுவோம் அண்ணாமலை. பார்லிமென்ட் லோக்சபாவில் நேற்று நடந்த விவாதத்தின் போது திமுக எம்பி டி.ஆர். பாலு எழுப்பிய கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பதில் சொல்ல குறுக்கிட்டார். அப்போது ஆவேசமான டி.ஆர். பாலு, எம்பியாக இருக்க நீங்கள் தகுதியற்றவர், நீங்கள் மத்திய இணையமைச்சராக இருக்கவும் தகுதியற்றவர் என எல். முருகனை அவமரியாதை செய்தார். டி.ஆர். பாலுவின் பேச்சு மனவருத்தத்தை அளிப்பதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். அமைச்சர் முருகனின் பெற்றோர் விவசாயம் செய்பவர்கள், சாதாரண வீட்டில் வசிப்பவர்கள். அருந்ததியர் சமுதாயத்தில் பிறந்தால் தகுதி இல்லையா? அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவரை முதன்முறையாக தமிழகத்திலிருந்து அமைச்சராக்கினால் தகுதி இல்லையா? இதற்கு டி.ஆர். பாலு பொது இடத்தில் அமைச்சர் முருகனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். டி.ஆர். பாலுவின் பேச்சு வாய்க்கொழுப்பு மட்டுமில்லை, ஆணவத்தின் உச்சம். திமுக மூத்த தலைவர்களுக்கு எந்த அளவிற்கு ஆணவம் வந்துள்ளது என்பதற்கு இந்த பேச்சே சான்று. இதற்கான விளைவுகளை டி.ஆர். பாலு நிச்சயம் சந்திக்க வேண்டும். அவர் எங்கே சென்றாலும் கருப்பு கொடி காட்டுவோம், மன்னிப்பு கேட்கும் வரை விடமாட்டோம் என அண்ணாமலை தெரிவித்தார். கட்சியை இழந்தார் சரத்பவார், இந்தியா கூட்டணிக்கு அடி. மகாராஷ்டிராவில் முக்கிய கட்சியாக இருக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்குள் கடந்த ஆண்டு உள்கட்சி மோதல் வெடித்தது. சரத்பவார் தலைமையில் ஒரு அணியும் அவரது அண்ணன் மகன் அஜித் பவார் தலைமையில் மற்றொரு அணியும் பிரிந்தன. மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா பாஜக கூட்டணியில் சேர்ந்து துணை முதல்வரானார் அஜித் பவார். தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு சரத்பவாரும் அஜித் பவாரும் உரிமை கொண்டாடி வந்தனர். கட்சி மற்றும் சின்னத்தை தங்களுக்கே ஒதுக்க வேண்டும் என்று இரு தரப்பினரும் தலைமை தேர்தல் ஆணையத்திடம் கோரினர். தேர்தல் ஆணையம் இரு தரப்பினரிடமும் கடந்த 6 மாதங்களில் 10 முறை விசாரணை நடத்தியது. அஜித் பவார் தலைமையிலான அணிதான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. கட்சியின் பெயர், சின்னம் ஆகிய இரண்டும் அஜித் பவார் அணிக்கு செல்கிறது. அஜித் பவார் அணிக்கு அதிகமான எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதை சுட்டிக்காட்டி இந்த முடிவு எடுக்கப்பட்டு இருப்பதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. தேசியவாத காங்கிரசுக்கு மொத்தமுள்ள 53 எம்எல்ஏக்களில் 41 பேர் அஜித் பவாருக்கு ஆதரவாக உள்ளனர். அவரது ஆதரவாளர்கள் மாநிலம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். சரத்பவார் அணி தங்களது அணிக்கு புதிதாக என்ன பெயர், சின்னம் வேண்டும் என்பது குறித்து வரும் 7ஆம் தேதி மாலை 3 மணிக்குள் தெரிவிக்கும்படி தேர்தல் கமிஷன் கெடு விதித்திருக்கிறது. சரத்பவாரின் கட்சி பறிபோனது இந்தியா கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் ஆணைய உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட சரத்பவார் தரப்பு திட்டமிட்டுள்ளது. மறுசீரமைப்பு போர்வையில் துண்டாடப்படும் மின்வாரியம். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கை. மத்தியில் பாஜக திமுக கூட்டணி 2003ஆம் ஆண்டு ஆட்சியில் இருந்தபோதுதான் மின்சார சட்டம் கொண்டுவரப்பட்டது. 2010 அக்டோபர் 19 அப்போதைய திமுக அரசு பொதுத்துறை நிறுவனமாக இருந்த மின்சார வாரியத்தை மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், மின் தொடரமைப்பு கழகம், மின்சார வாரிய நிறுவனம் என 3 நிறுவனங்களாக பிரித்தது. தற்பொழுது மீண்டும் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தை மின் உற்பத்தி கழகம், மின் பகிர்மான கழகம், பசுமை எரிசக்தி கழகம் என 3 நிறுவனங்களாக பிரித்துள்ளது. இதன்படி சூரிய ஒளி மின்சாரம் தயாரிப்பது, காற்றாலை மின் உற்பத்தி செய்வது போன்றவற்றை தனியார் வசம் ஒப்படைக்கும் வகையில்
தனியார் முதலாளிகளுக்கு சாதகமாக பசுமை எரிசக்தி கழகம் உருவாக்கப்பட்டுள்ளது. மின்வாரியம் தனியார்மயமாக்கப்பட்டால் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், நெசவாளர்களுக்கு சலுகை கட்டணத்தில் மின்சாரம் நிறுத்தப்படும் அபாயம் உள்ளது. தன்னாட்சி அதிகாரமுடைய தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனம் என்ற மின்வாரியத்தின் அந்தஸ்தை திமுக அரசு சிறுக சிறுக பறித்து படிப்படியாக தனியார் வசம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளதாக தொழிற்சங்கத்தினர் குற்றம் சுமத்துகின்றனர். எனவே மறுசீரமைப்பு என்கிற போர்வையில் மின்வாரியத்தை பல கூறுகளாக துண்டாடி படிப்படியாக தனியாருக்கு தாரை வார்க்கும் எண்ணத்தை திமுக அரசு கைவிட வேண்டும் என பழனிசாமி அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அச்சுறுத்தும் குரங்கு காய்ச்சல், கர்நாடகாவில் 2 பேர் பலி. கர்நாடகாவின் உத்தர கன்னடா, சிவமோகா, சிக்மகளூரு மாவட்டங்களில் கியாசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ் என்னும் குரங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. ஹீமாஃபிசாலிஸ் பினிகரா இனத்தை சேர்ந்த விலங்குகளின் உடல்களில் ஒட்டி வாழும் ஒட்டுண்ணிகள் கடிப்பதால் இந்நோய் ஏற்படுகிறது. உண்ணி கடித்த 3 முதல் 8 நாட்களில் அறிகுறிகள் தென்பட துவங்கும். கடுமையான காய்ச்சல், தலைவலி, தசைவலி, உடல் சோர்வு, இரைப்பை குடல் தொந்தரவுகள், குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட அறிகுறிகள் தென்படும். தீவிர தொற்று பாதிப்பு ஏற்படும் நபர்களுக்கு மூளை அழற்சி, கல்லீரல் அழற்சி, உறுப்புகள் செயலிழப்பு ஏற்பட்டு இறக்கும் அபாயம் உள்ளது. குரங்கு காய்ச்சலுக்கு முறையான சிகிச்சை முறைகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. மேற்கு தொடர்ச்சி மலையின் கர்நாடக பகுதியில் அமைந்துள்ள அடர்ந்த கியாசனூர் வனப்பகுதியில் 1957 இந்த காய்ச்சல் முதல் முறையாக கண்டறியப்பட்டது. மனித உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலான இந்த வைரஸ் காய்ச்சல் தெற்காசியாவின் பல்வேறு நாடுகளுக்கும் மிகப்பெரிய சவாலாக உள்ளது. கர்நாடகாவில் பல்வேறு மாவட்டங்களிலும் குரங்கு காய்ச்சல் தற்போது பரவ துவங்கியுள்ளது. அம்மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஜனவரி 1ஆம் தேதி முதல் 2288 மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 53 குரங்கு காய்ச்சல் பாதிப்புக்கு ஆளாகி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிவமோகா மாவட்டம் ஹோசாநகர் தாலுகாவில் 18 வயது பெண்ணும், சிக்மகளூருவின் ஸ்ருங்கேரி தாலுகாவில் வசிக்கும் 79 வயது முதியவரும் குரங்கு காய்ச்சல் பாதிப்பிற்கு பலியாகி உள்ளனர். இதைத் தொடர்ந்து தொற்று தடுப்பு நடவடிக்கையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழகம், புதுச்சேரியில் தொடர்ந்து வறண்ட வானிலை நிலவுகிறது. வரும் 9ஆம் தேதி வரை இதே நிலை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்பின் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் 12ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவும். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலையில் லேசான பனிமூட்டம் நிலவும். அதிகபட்சம் 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது.